ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்னென்னா கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது செய்யணுமேன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். கிறிஸ்மஸ்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கேக். அந்த கேக் தான் செய்ய போகிறோம். கேக்குக்கு தேவையான பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. சரி, நாங்கள் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்களையும் கடைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம கடைக்கு போகலாம் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இப்போ நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். வாங்க நீங்களும் என் கூட போகலாம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டெல்லாம் பூட்டிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது, ஆனால் வெயில் அடிக்க மட்டும் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜாலியாக வாக்கிங்கில் நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா சுற்றி முற்றி மரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக வாக்கிங்கில் போயிட்டுருக்கோம். என் மாஸ்க் எங்கன்னு பார்க்காதீங்க, பேகுள்ள இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள், சாக்கோ சிப்ஸு. இப்போ வந்து போர்பன் பிஸ்கெட் தேடிட்டுருக்கோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். இதோ இருக்கு. இப்போ வந்து எடுத்துட்டோம். ஒரு பெரிய பேக்கெட்டும் ஒரு சின்ன பேக்கெட்டும் எடுத்துருக்கோம் கேக் செய்யறதுக்கு. கொஞ்சம் பிஸ்கெட்லாம் எடுத்துகிட்டு அடுத்த இதுக்கு போகிறோம். லிட்டில் ஆர்ட் மேரி பிஸ்கெட்டை போர்பன் எடுத்திருக்கோம். சாக்லேட் சிரப் எடுத்திருக்கோம். அப்புறமா வேறு என்ன இருக்கிறது? சாக்லேட் சிப்ஸ். சித்தி, இந்த சாக்கோஸ் ஒன்று எடுத்துக்கோ. இது எவ்வளோ இது? சரி, ஓகே, இது ஒன்று எடுத்துக்கோ. இங்கே ஒரு விஸ்க் இருக்கு. கொஞ்சம் ஒரு கிளிப்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சு. போய் பில் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விஸ்கெல்லாம் வாங்கணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. போய் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம கேக் செய்யலாம் ஆரம்பிக்கலாம். இப்போ செஞ்சு முடித்தா கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அது ரொம்ப மிக்சிங் கூட நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கேக் டின்னில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டேன். கேக் டின்னில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் நான் வந்து கேக் டின்னில் போட்டுக்கிறேன். பட்டர் பேப்பர் போட்டுக்கிட்டேன். நல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு பட்டர் பேப்பர் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சுகரை வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். அது வந்து சைட்லலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பேட்டர் ரெடி ஆனோடனே இதில் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைக்கிற கடாயில் வந்து அந்த கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். போடு. நான் வந்து இன்னைக்கு இண்டக்ஷனில் தான் பண்ணுறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறேன். அப்போ ஒரு ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் உப்பு போட்டுக்கிறேன். எப்பவுமே போல் நம்ம எப்பவுமே கேக் பண்ணுற மாதிரி தான். ஒரு லேயர் உப்பு, அதை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு மூடி போட்டுடலாம். நம்ம மூடி போட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். 800 வச்சு நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ பேட்டர் ரெடி ஆகிறதுக்குள்ள இது ப்ரீஹீட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் போர்பன் பிஸ்கெட்டில் தான் கேக் பண்ண போகிறேன். நீங்கள் வேணால் எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம். டாக் ஃபேண்டசி, ஓரியோ, ஐடன்சிக் எது வேணால் எடுத்துக்கலாம். கலர் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் வந்து 2 பேக்கெட் போர்பன் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் உடச்சி போட்டுக்கலாம். அப்படியே நான் முழு பிஸ்கெட்டாக அப்படியே போட்டுக்கிறேன் பிஸ்கெட் ஜாரில். நான் வந்து க்ரீமோடு அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா க்ரீம் எல்லாமே போட்டுக்கோங்க. லைட்டாக ஒன்று பாதியமாக உடச்சி போட்டுக்கோங்க, ரொம்ப உடச்சி போட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் உடச்சி போட்டுட்டேன். ஒன்று பாதியமாக மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக நல்லா
ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிட்டேன். நம்ம க்ரீம் போட்டுருக்கலனால கொஞ்சமாக பவுடர் இந்த மாதிரி தெரியும், உங்களுக்கு க்ரீம் தெரியும். இங்கே பாருங்கள், தெரியுதா? நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த பவுடரை வந்து மிக்சிங் ஜாரில் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு 1.5 கப் இல்லை 2 கப் வரும் அந்த பவுடரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். பொடிச்ச சுகர்னால மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்க் மாதிரி எடுத்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த விஸ்க்கு தான் நான் இப்போ புதுசாக வாங்கினது. நம்ம ஷாப்பிங் போகும்போது வாங்கணும்ல, அந்த விஸ்க்கு தான் இது. ஓகே, இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு மண் மாதிரி இருக்கும், நமக்கு லைட்டாக ஒரு குழி மாதிரி ஏற்படுத்திக்கோங்க. 1 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட்டரோட ஃபார்ம் வந்துடுச்சு நமக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஒரு பேட்டரோட ஃபார்ம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதுக்கு ரொம்ப பால் சேர்த்துறாதீங்க, பார்த்து சேருங்க. இந்த பதம் வரைக்கும் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் டின் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள் பேட்டரு. இப்படி லேயராக வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எதாவது ஹேர் பபிள்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டேப் பண்ணும் போது பிரேக் ஆகிடும். நல்லா சைட்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தட்டி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஹாட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜாக்கிரதையாக கேக் டின் எடுத்து வச்சுருங்க. கேக் டின் வச்சுட்டு நல்லா ஒரு டைட்டான லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் எப்படி வந்திருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ ஒரு குச்சி வச்சு நீங்கள் வந்து உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், க்ளீனாக வந்திருக்கு. நல்லா கேக் பேக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து அது கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம அன்மோட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு கேக்கில். இப்போ நம்ம அன்மோட் பண்ணிடலாம். ஒரு நைஃப் எடுத்து சைடில் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக அது வந்து அன்மோல்ட் ஆகிடும். இப்போ நான் ஃபுல்லாக சைடில் எல்லாமே பண்ணிட்டேன். ஒரு பிளேட் வச்சு வாவ், சூப்பராக இருக்குது நம்மளோட கேக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட சாக்லேட் சிரப் இல்லைன்னா டைரி மில்கை கூட மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் சிரப் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். பாப்ஸை வந்து லைட்டாக வந்து கையிலே வந்து க்ரஷ் பண்ணியிருக்கேன். அதை வந்து மேலே சேர்த்துக்கலாம்.
நம்மளோட கேக் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மியான கேக் ரெடி ஆயிடுச்சு, கிறிஸ்மஸ் கேக்கு. நீங்களும் அந்த கேக்கை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்க போகுதுன்னு தெரியல. சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நல்லா மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெட்டும் போதே சாஃப்டாக இருக்குது நமக்கு. வா, இங்கே பாருங்கள் நம்மளோட கேக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்மளோட கேக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. மேலே பாப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிறிஸ்மஸுக்கும் இந்த மாதிரி கேக் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செய்யறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர்.